ஒரு நாளில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு தேவ ஜனங்கள் அந்நிய தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்காங்க. வாலிபர்கள் அந்நிய தேசம் சிறைபிடிக்கப்பட்டு சிறை கைதியாக, அதே நேரத்தில் ஒரு சின்ன பொறுப்பில் அவங்க அந்நிய தேசமாகிய பாபிலோனில் இருக்கிறாங்க. அப்போ பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாரு, பெரிய சிலையை வைத்து எல்லாரும் தேதி குறித்து ஒரு நாளில் பிரதிஷ்டை வச்சிருக்கிறோம், எல்லாரும் வந்து என்ன செய்யணும், அந்த சிலையை என்ன செய்யணும் சொல்லுங்க, வணங்கணும் அப்படின்னு சட்டம் போடுறாரு. யாராவது வணங்கலைன்னா அக்னி ஜுவாலையில் என்ன செஞ்சிருவோம், போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தருடைய ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பாபிலோன் தேசத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தேதி குறிக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் விழுந்து அந்த ராஜாவுடைய வார்த்தையை மதித்து எல்லாரும் அந்த சிலைக்கு முன்பாக விழுந்து எல்லாரும் வணங்கினாங்க. ஆனால் ஒரு 3 பேர் மட்டும் என்ன செய்யலை, ஒரு 3 எவ்வளோ யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறார், வணங்கலைன்னா அந்த சூடாக்கப்பட்ட அக்னியில் உங்களை போற்றுவோம் அப்படிங்கிறார். அப்போ தான் அந்த 3 பேர் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த அக்னி ஜுவாலைக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவங்களுக்கு தெரிந்திருந்தது பார்த்தீங்களா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். உன்னுடைய கடுமையான சட்டத்தில் இருந்தும் சூடாக்கப்பட்டிருக்க அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி ஜுவாலையில் இருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவர்னு அறிந்திருந்தாங்க. அன்று தப்புவித்தாரா? நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க, என் தேவன் என்னை எல்லா பிரச்சனையில் இருந்தும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என்ன எல்லா காரியத்தில் இருந்தும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.